எதுக்கு இங்க வந்திருக்க அதை சொல்லு. பூமியை சுத்தி பார்க்க. இவர் அப்படியே டோரா போச்சு. சூப்பர்ரா. எங்கிருந்துடா வந்து சேர்றீங்க எல்லாரும்? குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் மாஸ்டர். உட்காருங்க. என்ன இந்த பக்கம் எப்படி இருக்கீங்க? பார்த்து நாளாச்சு. அடிக்கடி ஸ்கூல் பக்கம் வந்தா நல்லா இருக்கும். மேம் 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 ஒவ்வொரு கொஸ்டினா கேளுங்க. ஒரே நேரத்துல இத்தனை கேள்வி கேட்டா நான் எல்லா கேள்வியும் மறந்துடுவேன். அப்புறம் உங்ககிட்ட தான் நானும் டியூஷன் வரணும். நான் நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மாஸ்டர். நான் தமிழோட வந்திருக்கேன். நான் அவ பேரண்ட்ஸ் தானே வர சொன்னேன். நீங்க என்ன தமிழ் கூட? அம்மா ஆபீஸ் போயிட்டாங்க. அதான் நான் மாஸ்டர் கூட்டிட்டு வந்திருக்கேன். மாஸ்டர் அவதான் விவரம் தெரியாம கூப்பிட்டானா? நீங்களும் வந்திருக்கீங்க. மாஸ்டர் திட்டாதீங்க. நான் தான் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி கூப்பிட்டேன். நான் கலெக்டர் பொண்ணு. அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். சாரி மிஸ். அவ பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. சரி சொல்லுங்க, தமிழுக்கு என்ன பிரச்சனை? இதான் மாஸ்டர் அவ பிரச்சனை. முன்னாடி எல்லாம் நல்லா படிப்பா, எது சொன்னாலும் செய்வா, கிளாஸ நல்லா கவனிப்பா, அவதான் முதல்ல இருப்பா. ஆனா இப்ப நீங்க வேலைக்கு வரலன்னு உடனே எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு. பிரின்சிபலுக்கும் பேட் ரிப்போர்ட் போயிடுச்சு. அதான் பேரண்ட்ஸ கூப்பிட்டு வார்ன் பண்ண சொல்லிருக்காங்க. அப்படியா? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. குழந்தைங்களை எப்படி கண்டிக்கணும், அவங்களை எப்படி படிக்க வைக்கணும்னு நமக்கு தான் தெரியும். அதை விட்டு இப்படி பேரண்ட்ஸை கூப்பிட்டு கம்ப்ளைண்டா சொன்னா சரியாயிடுமா? பக்குவமா நீங்க தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். ஸ்கூல் மாஸ்டர் நீங்களே இப்படி பேசினா எப்படி? இவங்களை நம்ம பக்குவப்படுத்திட்டு இருந்தா நாம எப்படி பாடத்தை சொல்லி கொடுக்கறது? அதெல்லாம் பேரண்ட்ஸ் தான் பார்க்கணும். நான் தமிழுக்கு அப்பா மாதிரி தான். தமிழை நான் பாத்துக்கிறேன். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நடந்துப்பா, நல்லா படிப்பா. நீங்களும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. நீங்களும் நல்வழிப்படுத்தலாம் மிஸ், தப்பு இல்ல. பேரண்ட்ஸுக்கு மட்டும் பொறுப்பு இல்ல, நம்மளும் பிள்ளைங்களுக்கு பாடம் மட்டும் எடுக்காம நல்ல விஷயங்களை சொன்னா நல்லா இருக்கும். ஈஸியா சொல்லி கொடுக்க நமக்கு தான் பேரண்ட்ஸை விட நல்லா தெரியும். நான் ஏதோ அட்வைஸ் பண்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க மிஸ். தப்பாலாம் எடுத்துக்கல மாஸ்டர். இனி என்னால முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைங்களை பக்குவமா பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி மிஸ். அப்ப நான் கிளம்புறேன். ஓகே மாஸ்டர். போலாமா? ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். என்ன அப்பா மாதிரி பாத்துப்பீங்களா?